அவரு உபதேசம் கொடுப்பது தத்துவம் அசி, அது நியாயம். இந்த ரெண்டும் நம்ம மனனம் பண்ணக்கூடாது, அதே நிலையில் அப்படியே இருக்கணும். ஆனா இந்த அயஹாத்ம பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி இதை மட்டும் மனன வாக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்காரு. மனன வாக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா நீங்க அதை மனனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ அதுவாகவே மாறி விடுகிறோம். இந்த திரைகள்லாம் மறைந்து போய் இந்த தத்துவங்கள் எல்லாம் காணாமல் ஒழிந்து போய் தானான தன்மயமாய் பிரகாசிப்பதற்கு இந்த மகா வாக்கியங்கள், இது மனன மகா வாக்கியம் என்று சொல்லப்பட்டது. ஏன்னா இந்த மனன மகா வாக்கியம் அதுதான் பூர்ணமானது. எப்படின்னா அயஹாத்ம பிரம்மம், ஆத்மாவாகிய நான் பிரம்மமாய் இருக்கிறேன் என்பது, அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம், இவ்வளவு. ஆனா இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த பிரம்மமாகிய நீ அறிவு என்று சொல்லவில்லை, அதை விட தாழ்ந்த நிலைதான் பிரஜானம் பிரம்மம். சுத்த அறிவே சிவம் என்றால் சுத்த அறிவுதான் பிரம்மம் என்றால் பிரம்மத்தின் இன்னொரு நாமம் தான் அறிவு என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய மற்றொரு நாமம் தான் ஆன்மா என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பிரம்மம் என்பதற்கு வேறோர் உருவம், வேறோர் நாமம், ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாத அது என்றுதான் அழைக்கப்படுகிறது. அப்படியானால் அது என்றால் எது? ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாததை அது என்று உபதேசிக்கப்படுகிறது. அது யாருக்கு? குருவால் சீடனுக்கு உபதேசம் பண்ணப்படுகிறது. உங்களுக்கு இந்த சகஸ்ராரா உபதேசத்தின் போது, பாத தீட்சையின் போது உங்களுக்கு உபதேசிக்கும் மகா பாக்கியம் தத்துவம் அசி. தத்துவம் அசி. தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, அசி என்றால் ஆகிறாய், அது நீ ஆகிறாய். எது நான் ஆகிறேன் என்ற கேள்விக்கு அங்கு இடமில்லை. இது ஆதியில் ஜனத்குமாரர்களுக்கு உபதேசித்ததாகும். ஜனத்குமாரர்கள் அந்த தத்துவமசி மகா வாக்கியத்தில் அப்படியே நிலைத்து நின்றதாகவும் கூறப்படுகிறது. ஆக இந்த மகா வாக்கிய உபதேசம் என்பது எத்தனை குருமார்களால் அருளப்படுகிறது சீடனுக்கு. சீடனுக்கு உபதேசிக்கப்படும் மகா வாக்கிய உபதேசத்தால் இந்த ஜீவ நிலை அழிந்து சிவம் எனும் பரிபூர்ணமான பிரம்ம நிலை சித்திக்கிறது என்றால் அது ஆவதல்ல, அஞ்ஞான இருள், இந்த 5 கோஷங்கள் விலகி விடுகிறது இந்த ஒரு மகா வாக்கிய உபதேசத்தால். ஆனால் அறிவே நீ என்று உபதேசிக்கப்படவில்லை. நன்றாக கவனியுங்கள். பிரஜானம் பிரம்மம் என்பது சுத்த அறிவே பிரம்மம், பேரறிவே பிரம்மம். ஆனால் பிரம்மத்தின் நிலைகள் என்ன என்றால் எதுவும் அல்ல. அது பரபிரம்ம சுரூப நிலையில் சித்தாய அந்த பிரதிபிம்பம் பரபிரம்மம் எனப்படும் பொழுதுதான், அதனிடம்தான் இந்த முக்குண மாயை வெளிப்படுவதால், இந்த முக்குண மாயையிலிருந்துதான் ஈஸ்வர காரண சரீரங்கள் வெளிப்படுவதால் இங்கே பிரம்மம் என்பதற்கு மற்றொரு சொல்லாக சிவம் என்று கூறப்படுகிறது. பிரஜானம் பிரம்மம், அது வடமொழி சமஸ்கிருதம். தமிழில் சுத்த அறிவே சிவம். இந்த சுத்த அறிவு என்பது அசுத்த அறிவு என்று ஒன்று இருக்கிறதா என்ற கேள்விக்கு இடம் வரும். அசுத்தமான அறிவல்ல, அறிவு சுத்த அறிவுதான். அது புலன் வழி செல்லும் பொழுது புலன் அறிவாகவும், அதே அறிவு தன்னிலை விளக்கம் பெறும் பொழுது சுட்டறிவாகவும், இந்த இரு நிலைகளை கடந்த நிலையில் அதுவே பேரறிவாகவும் இருக்கிறது. ஆனால் இந்த பேரறிவு என்பது அது பிரம்மத்தின் அம்சம், அது பிரம்மம் அல்ல. நன்றாக கவனியுங்கள். அறிவு என்பது ஆன்மாவின் அம்சமாக இருந்துதான் இவைகளை ஆளுமை செய்து வழி நடத்துகிறதே தவிர அது பிரம்மம் அல்ல, பிரம்மத்தின் அம்சம்.
இதை விளக்குவதற்கு குரு சீட முறையில் நிறைய தத்துவங்கள் இருக்கிறது. முதலில் இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக கூறுகிறேன், கவனியுங்கள். பிரளயம் அல்லது ஊழிக்காலம். இந்த ஊழிக்காலத்தில் இந்த பஞ்சபூதங்கள் என்னவாகிறது? அது தோன்றிய நிலையில் ஒடுக்கம் கொள்கிறது. எப்படி தோன்றியதோ அவ்வாறே ஒடுக்கம் கொள்கிறது. உதாரணமாக, இந்த பூமி 3 பங்கு நீரும் 1 பங்கு நிலமும் கொண்டதாக இருக்கிறது. பிரளயம் எனும் பொழுது இதனுள் ஊடுருவி நிற்கும் ஆகாய வெளி விலகுகிறது. அப்பொழுது மலைகளும் மடுகளும் தூள் தூளாக தூசிகளாக மாறுகிறது. கடல் கொந்தளிப்பால் இந்த பூமி எனும் இந்த பிருத்திவி கரைந்து 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 மண் அணுக்கள் நீர் அணுக்களாக மாறிவிடும். ஏனென்றால் மண் உதிரியாக இருக்கிறது. ஆனால் அந்த மண்ணை நசிப்பிக்கும் செய்யும் பொழுது தூசியாக மாறுகிறது. தூசி புழுதி படர்ந்த ஒரு கண்ணாடியில் அப்படியே விரல் வைத்து தடவி பாருங்கள், தூசி. அதை உருட்டி பாருங்கள், மண் ஆகிவிடும். இந்த மண் அணுக்களாக மாறும் பொழுது தூசியாக மண் அணுக்களாக மாறுகிறது. அது நீர் அணுக்களில் கலந்து கரைந்து நீர் அணுக்களாக மாறிவிடுகிறது. இந்த நீர் அணுக்களும் சுழன்று 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 நெருப்பணுக்களாக மாறுகிறது. வெப்பம் அடைந்து நெருப்பணுக்களாக மாறிவிடும். இந்த நெருப்பணுக்கள் ஆகாயம் வரை அளாவி நிற்கும் பொழுது அதிலிருந்து காற்று எனும் பிரசண்ட மாருதம், இந்த வாயுக்கு பெயர் பிரசண்ட மாருதம் என்று கூறப்படுகிறது. இந்த பிரசண்ட மாருதம் வெளிப்பட்டு அந்த அக்னியை உள்வாங்கிக் கொள்கிறது. இப்பொழுது காற்று மட்டுமே சுழன்று 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 ஆகாயத்தில் ஒடுங்குகிறது. நன்றாக கவனிங்கள். மண் அணுக்கள் நீர் அணுக்களாக மாறுகிறது. பிரளயத்தில் நீர் அணுக்கள் நெருப்பணுக்களாக மாறுகிறது. சுழன்று சுழன்று வெப்பம் அடைந்து நெருப்பணுக்களாக மாறிவிடுகிறது. ஆகவேதான் இப்பொழுதும் எங்காவது நெருப்பு பற்ற வைத்தால் எங்கிருந்து காற்று வருகிறது என்று தெரியாமல் காற்று வரும், அது பரவும். ஆகவே இந்த நெருப்பணுக்கள் வாயு அணுக்களாகி வாயு அணுக்களில் ஒடுங்கி வாயுவாகி விடுகிறது. இந்த வாயு பிரசண்ட மாருதம் எனும் அந்த பேரும் காற்று சுழன்று சுழன்று ஆகாயத்தில் ஒடுங்குகிறது. ஆகாயம் மெல்ல 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 ஒடுக்க நிலைக்குள் வந்து சுருங்கி சூனியத்தில் ஒடுங்குகிறது. சூனியம் என்பது பேர் இருள். இந்த பேர் இருளுக்குள் இந்த பஞ்சபூதங்கள் ஒடுங்கி விடுகிறது. இந்த பேர் இருள் பரவெளி என்னும் செம்மையான அந்த வெளிக்குள் ஒடுங்கிறது. இந்த பரவெளியும் பிறகு ஒடுக்க நிலைக்குள் வரும் பொழுது புனிதமான வெட்ட வெளிக்குள் ஒடுங்குகிறது. இந்த வெட்ட வெளி அது மெய்ப்பொருளாகிய அறிவுக்குள் ஒடுங்குகிறது. மெய்ப்பொருள் எனும் படும் பட்சத்தில் கூறும் பட்சத்தில் அந்த பேரறிவு நிலைக்குள் ஒடுங்குகிறது. இப்பொழுது கூறுங்கள், இந்த பேரறிவு எங்கும் வியாபித்த நிலையில் இருக்கிறது. இதுவரை இவற்றை அறிந்தது அறிவு. அறிவுதான் இந்த பஞ்சபூதங்களின் ஒடுக்கத்தையும் அறிகிறது, அதனுடைய வெளிப்பாட்டையும் அறிகிறது. என்றால் இந்த அறிவு இந்த வெட்ட வெளியை அளாவி நின்று கவனிக்கிறது எனும் பொழுது வெளிக்குள் அறிவா, அறிவுக்குள் வெளியா? இப்பொழுது இந்த பஞ்சபூதங்களும் ஆகாய வெளி வரை சூனிய வெளி, பரவெளி, வெட்டவெளி யாவும் அறிவுக்குள் அடங்கி இருக்கிறது. ஏனென்றால் இவற்றை அளாவி நின்று அறிந்தது அறிவு. அந்த அறிவுதான் நீங்களா என்றால் இல்லை. இவையெல்லாம் அறிவில் தெளிவாக தெரிகிறது. அறிவுக்குள் ஒடுங்கி இருக்கிறது என்றால் அறிவை அறிந்தது யார்? இது என்னுடைய அறிவாக இருக்கிறது. அப்படியானால் இந்த அறிவையும் அறிந்து கொண்ட நான் எத்தகைய வல்லமை நிறைந்த ஆன்மா? ஆன்மாவாகிய நீதான் அறிவையும் அறிகிறாய் என்றால் உன்னை அறிவது எதனால் என்றால் எதாலும் உன்னை நீ அறிய முடியாது.
உன்னையே நீ அறிந்தவாறுதானே இருக்கிறாய். நீ ஒருபோதும் உன்னை மறந்ததே இல்லையே. ஏனென்றால் சிவவாக்கியர் கூட கூறுகிறார், என்னை அற்ப நேரமும் மறந்திருக்கலாகுமோ. ராஜனே ராஜனே என் நேசனே ராஜராஜ ராஜனே என்று புகழ்கிறார். என்னை அற்ப நேரமும் மறந்திருக்கலாகுமோ ஈசனே என் நேசனே ராஜராஜ ராஜனே என்கின்றார். நான் ஈசனாக ராஜராஜ ராஜனாக நான் கம்பீரம் கொண்ட ஆன்மாவாகிய நானே பிரம்மமாக இருக்கிறேன் என்பதுதானே இதனுடைய தாற்பயம். ஆகவே வெளியை அறிந்தது அறிவா, அறிவை அறிந்தது வெளியா? இந்த வெட்ட வெளியையும் அறிந்து கொண்டது அறிவு என்றால், இந்த அறிவை அறிந்தது ஆன்மாவாகிய நீயே பிரம்மம். இதற்கு அப்பால் எதுவுமே இல்லையே. ஆகவேதான் கூறுகிறார், தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. அங்கு தன்னை அர்ச்சிப்பது தான் மட்டுமே. அத்தகைய பேரொளி பேரறிவு பிரம்மஸ்வரூபமுள்ளவா நீ? புரிந்து கொள்ள முயற்சி செய்து பாருங்கள். என் அன்பு நிறை அருளாசிர் நன்றி செய்க, நலமே பெரு.